தி எஸ்கேப் ஆஃப் தி 7 சீசன் 2 எபிசோட் 1 பார்ட் 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். டாமி இறக்கறதுக்கு முன்னாடி பேசின வீடியோவை பார்த்த லாஹாய்க்கு அழுக வந்துருது. மனசுடைஞ்சி கொஞ்ச நேரம் அழறா. அப்போ டாமியோட வீடியோவை பார்த்து எதுக்காகடி அவங்கிட்ட போய் கெஞ்சின ஏன் அப்படின்னு கேட்ட லாஹாய் கண்முழிச்சு பார்க்க ஒரு இருட்டு அறைக்குள்ள இருக்கிறா. தரையெல்லாம் தண்ணியா இருக்குது. அவளை சுத்தி கண்ணாடியா இருக்குது. எங்க இருக்கிறோன்னு தெரியாம லாஹாய் அந்த இடத்த பாத்துட்டே இருக்கும்போது ஒரு கண்ணாடியில டாமி சின்ன குழந்தையா இருக்கப்போ லாஹாய் கூட தானே இருந்திருப்பா. அப்ப நடந்த விஷயங்கள் அந்த கண்ணாடியில தெரிய ஆரம்பிக்குது. அதாவது லாஹாய் இப்போ அவ மனசுக்குள்ள இருக்கிறா. டாமி விளையாடினது, லாஹாய் ஆசையா குழந்தைய தூக்கி கொஞ்சினது, அதுக்கப்புறம் ஜேஜு ஐலாண்டு கூட்டிட்டு போய் தொலைச்சது எல்லாத்தையும் பார்த்த லாஹாய் அழறா. டாமி கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவளை கூட்டிட்டு வந்திருப்பா இல்லையா. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்னா பிளே ஆக ஆரம்பிக்குது. முதல்ல டாமியை வீட்டு விட்டு துரத்துனது, அதுக்கப்புறம் தாத்தா வீட்டு வாசல்ல மயங்கி விழுந்திருப்பா இல்லையா அது, அதுக்கப்புறம் இவ வீட்லயே கொடுமைப்படுத்தினது, டாமி கடைசியா லாஹாய் கிட்ட அம்மா விட்டுருங்கன்னு கெஞ்சிருப்பா இல்லையா அது, ஒவ்வொன்னா ஒவ்வொரு கண்ணாடியிலும் தெரியுது. கடைசியா டாமி இறக்கறதுக்கு முன்னாடி என் அம்மாக்கு பதில் என்ன எது வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லுவா இல்லையா, அந்த வீடியோவும் பிளே ஆகுது. அதை பார்த்த லாஹாயால நிக்க கூட முடியல, அப்படியே கீழே உட்கார்ந்துடுறா. அப்போ ஒரு குரல் கேக்குது, உன்னால எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்னு. லாஹாய் மெல்ல திரும்பி பார்க்க அவளுக்கு பின்னாடி இருந்த கண்ணாடியில அவளுடைய பிம்பமே தெரியுது. அதாவது அவளுடைய மனசாட்சி. அப்ப மனசாட்சி கேக்குது, அவ உன்னோட பொண்ணு தானே, உனக்கு அவ மேல பாசம் இருந்துச்சுல்ல, அப்புறம் எப்படி இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது. இங்க பாரு, உன்னை காப்பாத்த போய் தான் டாமி இறந்து போனா. நீ எத்தனையோ முறை அவளை விட்டுட்ட, ஆனா அவ உன்னை விடாம உன்னை பாதுகாக்கணும்ன்றதுக்காக இறந்து போனா. நீ அந்த அளவுக்கு அவளை விருத்தியா ஏன்னு கேக்குது. அதுக்கு லாஹாய் சொல்றா, ஏன்னா அவளை பாக்குறதுக்கு அப்படியே அவன மாதிரியே இருக்குது, எல்லாரையும் ஈஸியா நம்புறது, ரொம்ப நல்லவளா இருக்கிறது. ஏன் அவளுக்கு மீன் கூட ரொம்ப பிடிக்கும். அவளை பாக்குறப்பெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் வருது, அதனாலேயே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. இதெல்லாம் ஒரு காரணமானு மனசாட்சி கேட்க அதுக்கு லாஹாய் சொல்றா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, எப்படியாவது நான் ஜெயிக்கணும், எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி வாழணும்னு நினைச்சேன். நான் பிறந்ததுல இருந்தே அம்மா பாசமே எனக்கு கிடைக்கல, அப்புறம் எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும். அதுக்கு மனசாட்சி சொல்லுது, டாமியோட வளர்ப்பு அம்மாவையும் பெண்கையும் நினைச்சு பாரு, அவங்களோட குழந்தையே இல்லைனாலும் அவங்க குழந்தைய எவ்வளவு அருமையா வளர்த்தாங்க, அவங்களுக்கும் உனக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாரு. டாமியும் ஹேனாவும் விலை மதிப்பு இல்லாதவங்க, அவங்களுக்கு அன்பு கிடைக்கிறதுக்கு எல்லா தகுதி இருக்கு. நீயே அவளை இறக்க விட்ட, நீ ஒரு கொலகாரி, உன் பொண்ணு இறப்புக்கு நீதான் காரணம். கே மேல கோவப்படுறதுக்குலாம் உனக்கு எந்த தகுதியும் இல்ல, நீ மனுஷியே கிடையாது, நீ ஒரு மான்ஸ்டர், நீ உயிர் வாழறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, இறந்து போயிடுன்னு மாத்தி மாத்தி குரல் கேட்க அதெல்லாம் லாஹாயால தாங்கிக்கவே முடியல. அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அவ முன்னாடி வந்த மனசாட்சி, நீ இப்போ என்ன பண்ண போற, கே மாதிரி நீ ஒரு மான்ஸ்டரா வாழ போறியா, அவனுடைய கட்டளைக்கு அடிபணிஞ்சு கேவலமான ஒரு மனித பிறவியா வாழ்க்கை முழுக்க எப்படியே இருக்க போறியா. அதெல்லாம் கேட்ட லாஹாய், சரி நான் இறந்து போறேன், இது எல்லாத்துக்கும் முடிவு என்னோட இறப்புனா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன் அப்படி சொன்ன லாஹாய் டிராயர்ல இருந்து ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு, டாமி கடைசியா ஒரு கல்ச்சரல் ஃபாரஸ்டுக்கு எல்லாரையும் வர சொல்லிருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு போறா. அங்க போன லாஹாய் தன்னைத்தானே அழிச்சுக்கலான்னு முயற்சி பண்றப்போ லாஹாய்னு ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா அங்க இருக்க செவுத்துல டாமியோட வளர்ப்பு அம்மாவோட பிம்பம் தெரியுது. அப்ப அவங்க, நீ இறந்துட்டா எல்லாம் முடிஞ்சிருமா, கேக் எதுவும் ஆகாது, அவன் நல்லா வாழ்ந்துதான் இருப்பான், டாமியை நினைச்சு உனக்கு வருத்தமா இல்லையா, நீ நானும் அம்மான்னு சொல்ல அதுக்கு மேல லாஹாயால தாங்க முடியல, அப்படியே முட்டி போட்டு உட்கார்ந்துடுறா. நம்மளோட டாமிக்காக என்னால பண்ண முடியாதத நீ பண்ணு. அதே சமயம் கேவோட வெக்கேஷன் ஹவுஸுக்கு கீட்டாக்கும் மிண்டுவும் போறாங்க. அங்க இருக்க சிஸ்டத்துல லீ ஹீசோ ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தாரு இல்லையா, அதை போட்டுட்டு லூகா கிட்ட லீ ஹீசோ என்ன விட்டுட்டு போனார்னு மிண்டு கேட்க ஒரு மானிட்டர்ல டாமியோட வீடியோஸ் எல்லாம் பிளே ஆக ஆரம்பிக்குது. வீடியோ பார்த்தா கீட்டா, லீ டாமின்னு போடு, அவ பேங்க் டாமி கிடையாது, லீ ஹீசோக்கு எப்பவுமே டாமி அவரோட பொண்ணுதான். உடனே மிண்டுவும் அந்த பாஸ்வேர்டை போட அவங்க நினைச்ச மாதிரியே அதுதான் கரெக்டான பாஸ்வேர்ட். ஒரு பக்கம் மிண்டு லூகாவை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கீட்டா டாமியோட வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த இடத்துக்கு லாஹாய் வரா. அப்ப லாஹாய் மனசுக்குள்ளவே முதல்ல கே கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ண குற்றத்துக்கு உண்டான விலையை கொடுக்க போறேன் அப்படி மனசுக்குள்ளே சொன்ன அவ கதவு திறந்தாக்க கீட்டாக்கோடைய குரலை கேட்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிறத பார்த்து அவளுக்கே ஆச்சரியம். ஏன்னா லாஸ்ட் டைம் கீட்டாக்கு இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு இவதான் கடல்ல தள்ளி விட்டு இருப்பா. அதே சமயம் அந்த இடத்துக்கு மேத்யூவும் அவனோட ஆட்களும் வந்துடுறாங்க. அந்த காலடி சத்தத்தை கேட்ட லாஹாய்க்கு மேத்யூ தான் வராருன்னு புரிஞ்சிடுது. ஆனா இந்த விஷயம் கீட்டாக்கும் மிண்டுக்கும் தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் மேத்யூ கையில மாட்டிக்க கூடாதுன்னு அவ கையில வச்சிருந்த ஷார்ப்பான ஆயுதத்தை டேபிள் மேல வச்சுட்டு பக்கத்துல இருந்த பூஜாடியை எடுத்து தரையில வீச அந்த சத்தத்தை கேட்ட கீட்டாக்கும் மிண்டுவும் ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கிருந்து போறதுக்கும் மேத்யூ உள்ள வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. மேத்யூ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் லாஹாய் அங்க இருந்து போறா. மேத்யூ லாஹாய பாத்துறாரு. ஆனா அது லாஹாய்னு தெரியல. உடனே மேத்யூ ஆட்கள் லாஹாய துரத்திட்டு போக அதே சமயம் மேத்யூ டேபிள் மேல இருந்த அந்த ஷார்ப்பான ஆயுதத்தை பார்த்தா
பாத்துறான். அதே சமயம் மேத்யூவோட ஆட்கள் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு லாஹாய் நதிக்கரை ஓரமா இருக்க புல்வெளியில ஓடிக்கிட்டு இருக்க அங்க கரடிக்காக வச்சிருந்த பொரியில அவ கால் மாட்டிக்குது. அந்த பொரிய கழட்ட முடியல. அதனால லாஹாய் கால்ல மாட்டிருக்க பொரியோட அங்கிருந்து தப்பிச்சு போறா. அதே சமயம் மிண்டுவும் கீட்டாக்கும் அவங்க மறைஞ்சிருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போன மிண்டு பென் டிரைவ அவர் சிஸ்டத்துல போட்டு லூக்காவை அக்சஸ் பண்ண அப்ப கீட்டாக் சொல்றாரு, அந்த வெக்கேஷன் ஹவுஸ்ல வேற யாரோ இருந்தாங்க, அவங்க தான் நாம கேக் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஃபிளவர் வாஷ தூக்கி போட்டு நமக்கு எச்சரிக்கை பண்ணாங்க. யாரா இருக்கும், நமக்கு யார் உதவி பண்ணதுன்னு யோசிக்கிறாங்க. திரும்ப லாஹாய காமிக்க லாஹாய் அந்த பொரிய இழுத்துக்கிட்டே மெல்ல ஒரு கிளினிக் வரைக்கும் போயிடுறா. கிளினிக் கிட்ட போனவளால உள்ள போக முடியல, மயங்கி வாசல்லே விழுந்துடுறா. அந்த அரை மயக்கத்திலயும் இதுதான் என்னுடைய தண்டனைனா நான் அதை ஏத்துக்கிறேன், நான் நெருப்புல விழுந்துட்டேன், என் இறப்ப மட்டும் கொஞ்சம் தள்ளி போடு, அவன் கதையை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வாழ்க்கையில ஒரு முறையாவது நான் மனுஷா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்நேரம் யாரோ ஒருத்தர் லாஹாய் நோக்கி ஓடி வர லாஹாய் முழுசா மயங்கி போயிடுறா. அடுத்ததா லாஹாய் கண் முழிச்சு பார்க்க பெட்ல படுத்திருக்கா. அங்க வந்தது வேற யாரும் கிடையாது, டாக்டர் தான். அவரு லாஹாய் உயிரை காப்பாத்திட்டாரு. காலுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு இருக்காரு. எழுந்திரிச்சு உட்கார்ந்த லாஹாய் கடைசியா அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ டாக்டர் காலுக்கு சர்ஜரி பண்ணணும், இல்லனா காலை இழந்துருவீங்க, என்னோட ஃப்ரெண்டு தான் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கிறாரு, நான் உங்களை அங்க அனுப்புறேன்னு சொல்ல அதுக்கு லாஹாய் சொல்றா, வேண்டாம், இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, என்ன நடந்தாலும் இங்கே நடக்கட்டும், நீங்களே ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கு அந்த டாக்டர் அவளுக்கு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு இங்க எந்த டூல்ஸும் இல்ல, அதுவும் இல்லாம அனதீஷியா குடுக்கறதுக்கும் டாக்டர்ஸ் இல்லன்னு சொல்ல அதுக்கு லாஹாய் சொல்றா, எனக்கு அனதீஷியா வேண்டாம், பேசாம என் காலை கட் பண்ணி எடுத்துருங்க, எனக்கு கிடைச்ச தண்டனையா ஏத்துக்கிறேன், ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுங்கன்னு கெஞ்ச டாக்டரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அடுத்துதான் ஆபரேஷனும் நடக்குது. அனதீஷா குடுக்காதனால லாஹாய் வலியில துடிக்கிறா. அப்படி துடிக்கும் போது டாமி இறந்து போயிருப்பா இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே டாமி சின்ன குழந்தையா இருந்தப்போ இவ டாமி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நினைச்சு பார்க்க ஆபரேஷனும் முடியுது. லாஹாயும் மயங்கி போயிடுறா. நாட்கள் உருண்டோட காயம் குணமாகுது. அதுக்கப்புறம் செயற்கையான கால் பொருத்தி 2 பக்கமும் கட்டையை ஊனி மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் நல்லா நடந்த உடனே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி இயல்பா நடக்கணும்ன்றதுக்காக அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு வலிய பொறுத்துக்கிட்டு நடக்க முயற்சி பண்றா. முடியல, கீழே விழுந்துடுறா. ஆனா விட்டு கொடுக்காம மறுபடியும் எழுந்திருச்சு நடக்கிறா. அவளால அந்த வலிய தாங்கிக்க முடியல, தரையில விழுந்து அழறா. அப்ப மனசாட்சி சொல்லுது, அந்த வலிய பொறுத்துக்கிறது கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஒழுங்கா எழுந்திருச்சு நட, இது உனக்கு கிடைச்சிருக்க தண்டனை. அந்நேரம் மேம்னு குரல் கேட்க லாஹாய் திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு ஹேனா ஓடி வரா. கிட்ட வந்த ஹேனா லாஹாய் எழுந்திருக்கிறதுக்கு உதவி பண்றா. லாஹாய் ஹேனா தன்னை பாத்திர கூடாதுன்னு திரும்பி நிக்க அப்போ ஹேனா, நான் ஸ்வீட் பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ண சாப்பிடுறீங்களான்னு கேக்குறா. அவ சொன்னதை கேட்ட லாஹாய்க்கு டாமிக்கு சின்ன வயசுல இவ ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்த லாஹாய்க்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்போ ஹேனா ஒரு பொட்டேட்டோ எடுத்துட்டு வந்து லாஹாய் கொடுக்க, ஆனா லாஹாய் அதை வாங்காம அங்க இருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் மிண்டுவை காமிக்க மிண்டுக்கு தேவைப்படுற புக் எல்லாம் கீட்டாக் வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. மிண்டுவும் விடாம படிக்கிறாரு. அப்ப கீட்டாக் மிச்சலுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா நம்ம வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. அடுத்ததான் மேத்யூவை காமிக்க மேத்யூ லாஹாய் கால் பண்ண அவ நம்பர் நாட் ரீச்சபிள் இருக்கு. ஏன்னா லாஹாய் யூஎஸ்க்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அவளை ரீச் பண்ண முடியாததை நினைச்சு மேத்யூ ரொம்ப கோவப்படுறான். அவன் கூடவே லாஹாய் விட்டுட்டு போனா இல்லையா அந்த ஷார்ப்பான பொருள், அதை வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு நான் இத நிச்சயமா எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொல்றான். அடுத்ததா லாஹாய்க்கு உடனே கிளம்பி கொரியாக்கு வா, நீ மட்டும் வரலன்னா நான் யூஎஸ்க்கு வரேன், நான் உனக்கு கொடுக்குற எச்சரிக்கை இதுன்னு மெசேஜ் அனுப்புறான். அடுத்தல மிச்சல காமிக்கிறாங்க. அவ வீட்டு மாடி ஓரத்துல நின்னுகிட்டு அவ தங்கச்சி இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நினைச்சு பார்த்துட்டு அப்படியே கீழே குதிக்க கடைசி நேரத்துல மிண்டு வந்து அவளை காப்பாத்திடுறாரு. அப்ப மிண்டு கேக்குறாரு, எதுக்காக அந்த முடிவெடுத்த, சாக வேண்டியவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மிச்சல் சொல்றாங்க, ஏன்னா நான் வாழறதுக்கு எந்த காரணமும் இல்ல, அவங்கள என்னால எதுவும் பண்ண முடியல, நான் எடுத்த படத்தையும் அவனோட பிரச்சாரத்துக்காக யூஸ் பண்ணிட்டான். அதுக்கு மிண்டு சொல்றாரு, இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ, நீ தொடர்ந்து அந்த படத்தை எடு, இப்போதைக்கு நீ பண்ணக்கூடிய சரியான விஷயம் அதுதான், என்னை இன்னும் எவ்வளவு நாளைக்கு முட்டாளாட்டம் நடிக்க சொல்ற. அதுக்கு மிண்டு சொல்றாரு, கேவ ஒரே முயற்சியில வீழ்த்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை பண்ண முடியும், அவன் லீஹிசோவா மாறணும் நினைச்சான் இல்லையா, அத வெறும் கனவா மாத்தணும், அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவை, உன் பவர் தேவை. அடுத்ததா சுல்வு மேத்யூ வர சொன்னார்னு விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பாக்குறான். அதுக்கு மேத்யூ கேக்குறான், லாஹாய் கொரியாக்கு வந்தாலா இல்லையா, அவ ரிட்டர்ன் வரன்னு சொன்ன நாளை தாண்டி 15 நாள் போயிடுச்சு. அதை கேட்ட சுல்வு மனசுக்குள்ளவே, இந்த நடு ராத்திரியில இத கேட்கறதுக்காகவா என்ன வர சொன்ன, நீ என்ன தெருநாய் நடத்துற மாதிரி நடத்துறன்னு நினைச்சேன், ஆனா நீ என் பிளட் பிரஷரை ரொம்ப ஓவரா ஏத்தி விடுற. அப்ப மேத்யூ, என்ன கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிற, லாஹாய பத்தி உனக்கு ஏதாவது நியூஸ் தெரியுமான்னு கேட்க அதுக்கு சுல்வு சொல்றான், அப்படிலாம் இல்ல, லாஹாய் கொரியாக்கு வந்துட்டாங்க, இப்ப டாக்டர் தான் மீட் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட மேத்யூ, இதை ஏன் நீ வந்த உடனே சொல்லலன்னு கேட்டுட்டு மேத்யூ உடனே கிளம்புறான். அதே சமயம் டாக்டர் வீட்டை காமிக்க லாஹாய் அங்கதான் இருக்கிறா. அப்போ டாக்டர் காஃபி எடுத்துட்டு வந்து லாஹாய் கிட்ட கொடுத்துட்டு, உன்னை பாக்குறதுக்கு
பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு, கொஞ்சம் இளைச்சும் போயிருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தண்ணி மாறினால கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, கரெக்டா நேரம் மேத்யூவும் சுல்வும் அங்க வந்துடுறாங்க. அப்ப மேத்யூ கேக்குறான், ஏன் உன்னோட பிசினஸ் ட்ரிப் முடியறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, உன்னை கான்டாக்ட் கூட பண்ணவே முடியலன்னு கேட்க, அதுக்கு லாகாய் சொல்றா, மன்னிச்சிருங்க, கத்துக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாளைக்கே நான் யூரோப்புக்கு போறேன், வரதுக்கு 1 மாசம் ஆனாலும் ஆகும், உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்க, ஆனா மேத்யூ எந்த பதிலும் சொல்லல. அப்ப லாகாய் சொல்றா, மிச்சல் போன் பண்ணிருந்தாங்க, ஷூட்டிங்க மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க, ஆனா மேத்யூ எதுவும் பேசாம லாகாய் காலையே பாக்குறான். அப்படி பார்த்தவன் சின்னதா ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அதாவது லாகாய அவனுடைய ஆட்கள் துரத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதுல டைகரும் ஒருத்தன். டைகர் வந்து மேத்யூ கிட்ட, நம்ம துரத்திட்டு போன ஆளு பியர் டிராப்ல காலை வச்சாங்க போல இருக்கு, அந்த இடம் முழுக்க ரத்தமா இருந்துச்சு, கண்டிப்பா அவங்க கால்ல மோசமான காயம் இருக்குன்னு சொல்றான். அதை நினைச்சு பார்த்த மேத்யூ ட்ரிங்க்ஸ் பண்ணலாமான்னு கேட்க, உடனே லாகாய் டாக்டரை கொண்டு வர சொல்ல, டாக்டர் போறப்போ சுல்வுவையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. உள்ள போன டாக்டர் கடுப்பாகிறா. லாகாய் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா, என்ன அவளோட வேலைக்காரி மாதிரி நடத்துறான்னு புலம்ப, அதை கேட்ட சுல்வு சொல்றான், ஆமா, எப்பவுமே மேத்யூக்கு ஏதாவது செய்யணும்னா அவதான் ஓடி ஓடி செய்வா, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிறா. அதே சமயம் மேத்யூவை காமிக்க, அப்ப மேத்யூ லாகாய் கிட்ட, நீ யூஎஸ்க்கு போறதுக்கு முந்தின நாள் என்னோட வெக்கேஷன் ஹவுஸுக்கு வந்தியான்னு கேட்க, அதுக்கு லாகாய் சொல்றா, இல்ல, நம்ம 2 பேரும் ரொம்ப பிஸியா இருந்தோம்ல, அதனால போன்ல தானே குட் பையே சொன்னோம். அப்ப மேத்யூ லாகாய் காலை பார்த்துட்டு, இந்த ஷூ இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லன்னு சொல்ல, அதுக்கு லாகாய், யூஎஸ்ல வாங்கினேன், என் காலுக்காகவே கஸ்டமைட் பண்ணி வாங்கினேன்னு சொல்ல, அப்படியா, உன் காலை நான் பாக்கலாமான்னு மேத்யூ கேட்க, லாகாய் மனசுக்குள்ளவே என்ன நடந்தாலும் இப்போதைக்கு இவங்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மெல்ல எழுந்துச்சு நடந்து வந்து அவன் முன்னாடி இருந்த டீப்பாய் மேல ஒரு கால் எடுத்து வச்சு நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ல, மேத்யூவும் அவ காலை பாத்துட்டு இருக்கான். அம்மா, என்ன உங்களுக்கு சந்தேகம்னு கேட்க, பார்த்தாக்க மேல வச்சிருக்கிறது நல்லா இருக்க காலு, கீழே இருக்கிறது தான் டூப்ளிகேட் காலு. அந்நேரம் டாக்டரும் சுல்வும் அங்க வர, தப்பிச்சோண்டா நினைச்சுக்கிட்டு லாகாய் அவ இடத்துல போய் உட்காந்துக்கிறா. இருந்தாலும் மேத்யூக்கு சின்னதா ஒரு சந்தேகம் இருக்குது. அவளுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு இருக்க, லாகாய் எப்பவும் போல ரொம்ப நார்மலா இருக்கிறா. அப்படியே லாகாய் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. லாகாய் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாதாரண இடத்துல நடந்து பழகல, பள்ளம் மேடு கரடு முரடான இடம் மலை ஒண்ணு விட்டு வைக்கல, எல்லாத்துலயுமே நடந்து பழகுறா. அதே சமயம் மிண்டுவை காமிக்க, மிண்டு ரெஸ்ட் எடுக்காம ராத்திரி பகல்னு பார்க்காம கோடிங் எல்லாத்தையும் படிச்சு கத்துக்கிறாரு. அப்படி ஒரு நாள் லாகாய் நடந்து போய்கிட்டு இருக்கப்போ, அப்போ ஒரு குழந்தை பாட்டு பாடுற குரல் கேக்குது. அந்த குரலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே லாகாய் போக, ஒரு இடத்துல ஹேனா தான் பாட்டு பாடிட்டு இருக்கா. அதை பார்த்த லாகாய் அப்படியே நிக்க, ஹேனாவும் லாகாய பாத்துறா. உடனே லாகாய் கையில ஒரு பூங்கொத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறா. மறுபடியும் மிண்டுவை காமிக்க, மிண்டு ஒரு வழியா லூகாவை அக்சஸ் பண்ணிடுறாரு. அப்போ லூகா சொல்லுது, அதை உருவாக்குனது லீஹிசோ, ஆனா அதோடைய பவர் மொத்தமும் மேத்யூக்கு சொந்தம்னு. ஒருவேளை மேத்யூ 72 மணி நேரம் லாகின் பண்ணாம இருந்தாருன்னா லூகா ஆட்டோமேட்டிக்கா நேஷனல்ல இருக்க எல்லா சிஸ்டத்திலயும் ஊடுருவி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா. அதை பார்த்த மிண்டுக்கும் கீட்டாக்கும் கடுப்பாகுது. அப்ப கீட்டாக் சொல்றாரு, மேத்யூ லூகாவை அவனோட ஷீல்டாவும் ஆயுதமாவும் பயன்படுத்துறான், இங்க இருந்தே நம்மளால லூகாவை நிறுத்த முடியாதான்னு கேட்க, அதுக்கு மிண்டு சொல்றாரு, அது ரொம்ப கஷ்டம், நான் டைரக்டா லூகாவுடைய மதர் போர்ட்ல லாகின் பண்ணணும், கண்டிப்பா அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும், முதல்ல நாம லூகாவையும் கேவையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். மறுநாள் லாகாய் ஆபீஸ்க்கு போக, அப்ப டாக்டர் ஓடி வந்து, நியூஸ் கேள்விப்பட்டியா, நான் தான் புது ஆப்புக்கு இன்சார்ஜ்னு சொல்ல, தொலைஞ்சு போன குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணுமே, அதுக்கு தானே லாகாய் சொல்ல, அதுக்கு டாக்டர் சொல்றா, ஆமா, சியோல் போலீஸ் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட டெவலப் பண்ண போறோம்னு நினைக்கிறேன், யாங் டெபுட்டி மேயர் அவரும் இதுக்கு உதவி பண்றாருன்னு சொல்ல, லாகாய் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி தெரியல. அப்படியான்னு கேட்டு அங்க இருந்து போயிடுறா. அது டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்ததா மிச்சல், மேத்யூ, லாகாய் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப மிச்சல் வந்து மேத்யூ வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுக்க விரும்புறதா சொல்றா. இப்ப டாக்குமெண்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சா படம் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம்னு சொல்றா. இப்போது அவசியமான மேத்யூ கேட்க, அதுக்கு மிச்சல் சொல்றா, கே ஓடி போயிட்டான், இந்நேரத்துக்கு மக்கள் அவனை மறந்து போயிருப்பாங்க, நீங்களும் அததான் விரும்புறீங்களான்னு கேட்க, அதுக்கு மேத்யூ சொல்றான், நான் டாமியோட அப்பா தான், இருந்தாலும் ஒரு பிசினஸ் மேன், இப்போதைக்கு நான் என்னுடைய பிசினஸ் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், பர்சனல் பகையை விட என்னோட கடமை ரொம்ப முக்கியம், அப்ப என்னுடைய ரிக்வெஸ்ட மறுக்கிறீங்களான்னு மிச்சல் கேட்க, மேத்யூவால பதில் சொல்ல முடியல. அதுக்கு லாகாய் சொல்றாங்க, இல்ல, நாம வர்த்தான டிஸ்கஷன் தான் பண்ணோம். உடனே மேத்யூ கிட்ட, மிச்சல் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன், டாமியோட அம்மாவா, டாமிய நிறைய பேர் மறக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீங்க மிஸ்டர் லீஹிசோன்னு கேட்க, மேத்யூவால பேசவே முடியல. அப்ப லாகாய் மிச்சல் கிட்ட, உங்க டாக்குமெண்ட்ரியில டிக்கிடாக்கா சில்ட்ரன்ஸ் ஹோம்னு ஒரு ஆப் உருவாக்கிட்டு இருக்கு, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, இந்த ஆப்ல குழந்தைங்களோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணுவோம், இந்த ஆப் மூலமா அந்த குழந்தைங்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும், டிக்கிடாக்காவுடைய பப்ளிக் சர்வீஸ் ப்ராஜெக்ட பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சா அதுவும் நல்லது தானே. மேத்யூக்கு வேற வழியில டாக்குமெண்ட்ரிக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கு மிச்சலும் நன்றி சொல்லிட்டு, நீங்க என் மேல அளவு கடந்த நம்பிக்கை வைக்கிறதுனால என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அருமையா இந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்து கொடுக்கறேன்னு சொல்றாங்க. மிச்சல் சொன்னதை கேட்ட லாகாய் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அதாவது மிச்சல்
இங்க வரதுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிட்டு போன்ல யார்கிட்ட பேசிட்டு வராங்க. அப்போ லாகாயும் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா மிச்சல் கண்ணுல படாம ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப மிச்சல் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நான் மேத்யூவை பார்த்து ஒரு டாக்குமெண்ட்ரியில நடிக்க சொல்ல போறேன். என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது அவர் இந்த டாக்குமெண்ட்ரியில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்க வைப்பேன். அவனுடைய உண்மையான குணத்தை எப்படியாவது வீடியோ எடுத்துருவேன். மேத்யூவோட உண்மையான முகம் இந்த உலகத்துக்கு தெரியறப்போ மிண்டு ஒன்னாலையும் தைரியமா இந்த உலகத்துக்குள்ள வந்துட முடியும். அடுத்ததான் மிச்சலும் லாகாயும் படத்தை பத்தி பெருமையா பேசிட்டு வர மோனி ஆப்போசிட் சைட்ல இருந்து வர கரெக்டா மோனி இவங்களை கிராஸ் பண்ற நேரம் லாகாய் வேணும்னே தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுடைய முகம் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்துரும். அடுத்ததான் மனசுக்குள்ளே சொல்றாங்க, மோனி மொத ஆளே நீதான். அதே நேரம் இதெல்லாம் கேட்ட மோனி மனசுக்குள்ளவே என்ன ஆனாலும் சரி, நான் எப்படியாவது இதுல இருந்து சர்வைவ் ஆவேன். அடுத்ததான் டாமி பொருட்கள் இருந்து ரூம காமிக்க அந்த ரூம்ல லாகாய் தான் உட்காந்து டாமியோட வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அடுத்ததான் மிண்டுவை காமிக்க மிண்டு அவர் தம்பி அம்மா போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல அவனுடைய அத்தை அண்ணா அண்ணி போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிச்சல் அவங்க தங்கச்சி ஜியாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கீட்டாக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததான் 4 பேரும் ஒன்னா நிக்க. அப்ப மிண்டு சொல்றாரு, மிச்சல் டாக்குமெண்ட்ரி ஆரம்பிச்சாங்க. நம்மளுடைய பிளான் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க வேலையை பெஸ்டா பண்ணணும். மத்தவங்க எல்லாம் சரின்னு தலையாட்ட 4 பேரும் சேர்ந்து கேவை எதிர்க்கிறதுக்காக போறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.